தமிழகத்திலிருந்து NEET JEE போன்ற தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். NCERT புக் லைன் பை லைனா பார்த்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல லா ஆஃப் மோஷன்ஸ் சாப்டர். ஸோ லாஸ்ட் பார்ட் பார்ட் 7ஓட முடிச்சிடலாம்னு நினைச்சோம். ஆனா வைஃபை கட் ஆயிடுச்சு பாதிலேயே, ஒரு 13 மினிட்ஸ் 12 மினிட்ஸ்லயே. ஸோ அதனால இப்போ பார்ட் 7B அப்படின்னு போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ வைஃபை கட் ஆகாம இருந்துச்சுன்னா இந்த பார்ட்டோட இந்த சாப்டர் முடியும். ஓகே, பார்க்கலாமா? சரி, என்ன டாபிக்ல சொல்லிட்டு இருந்தோம்னா மோஷன் ஆஃப் எ கார் ஆன் எ பேங்க்டு ரோடு சொன்னோம் இல்லையா? பேங்க்டு ரோடு அப்படின்னா சாய்வாக இருக்கக்கூடிய ரோடு அப்படின்னு அர்த்தம். we can reduce the contribution of friction to the circular motion of a car if the road is banked. ஸோ ஒரு சர்க்குலர் மோஷன் ஆகும்பொழுது அங்க ஃப்ரிக்ஷன் ஏற்படும். ஆனா அந்த ஃப்ரிக்ஷனை குறைக்கிறதுக்கு நம்ம அந்த ரோடை என்ன பண்ணணும்னா பேங்க்டு ரோடா எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. since there is no acceleration along the vertical direction. vertical directionல எந்த ஒரு ஆக்சிலரேஷனும் இல்லையா? the net force along this direction must be 0. அப்போ நெட் ஃபோர்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா நார்மலா வெர்டிக்கல் டைரக்ஷன்ல 0வா இருக்கும். ஹென்ஸ் n cos θ is equal to mg plus f sin θ. ஸோ இதை எப்படி எழுதுனாங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா தான், பட் டயக்ராமை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். பாருங்க, இந்த இடத்துல காருக்கு நெட் ஃபோர்ஸ் என்னன்றதா அவங்க கேட்டிருக்காங்க. ஓகேவா? நெட் ஃபோர்ஸ் எஃப் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சரி, இந்த ஃபோர்ஸ் 45 டிகிரி ஆங்கிள் இருக்குன்னு நம்ம சொல்லலாமா? ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம ரெண்டு காம்போனண்டா பிரிக்கணும். ஒன்று ஹரிசானல் காம்போனன்ட், இன்னொன்று வெர்டிக்கல் காம்போனன்ட். நார்மல் என்னன்றது நார்மல், அந்த நார்மலுக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா ஹரிசானல் காம்போனன்ட் வெர்டிக்கல் காம்போனன்ட் ரெண்டு பிடிப்போம். ஸோ இங்க n cos θ அப்படின்னு ஒன்று எழுதியிருக்காங்க. இந்த n cos θ உண்மையிலே மேல இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். என்னன்றது மேல இருக்கு, சரியா? n cos θன்றது ஹரிசானலா இருக்கு. தென் அதே மாதிரி f sin θன்ற ஒன்றும் இதுக்கு தான் காம்போனண்டா இருக்கு இல்லையா? n cos θ இருக்கு. ஃபைன் ஃபைன் ஃபைன். இதோ இந்த இடத்துல இன்னும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அந்த கிராஃப் மட்டும் பாருங்க. n sin θன்னு ஒன்று, n cos θன்னு ஒன்று. இந்த ரெண்டுமே என்னன்னா n அப்படின்றது 45 டிகிரி ஆங்கிள் இருக்குன்னா, இன்க்ளைன்ட் ஆங்கிளா இருக்குன்னா அதுக்கு ரெண்டு பெர்பெண்டிகுலர் லைன்ஸ் வரைஞ்சிருக்கும். ரெண்டு காம்போனண்டா பிரிச்சு n cos θ n sin θன்னு எழுதியிருக்கோம். ஓகே, அதே மாதிரி f இருக்கு இல்லையா, ஃபோர்ஸ், அதையும் நம்ம ரெண்டு காம்போனண்டா பிரிச்சிருக்கோம். ஒன்னு f cos θ, இன்னொன்னு f sin θ. ஸோ f sin θ டவுன்வர்டா இருக்கு, f cos θ ஹரிசானலா இருக்கு. ஓகே, mgன்றது இங்க தான் இருக்கு. இந்த mg தான் n-க்கு ஈக்குவல், பேலன்சிங் ஈக்குவலா இருக்கும். ஸோ mg n-க்கு ஈக்குவலா இருக்கிறதுனால ஒன்னுக்கு ஒன்று கேன்சல் ஆயிடும்னு சொல்லுவோம். கரெக்டா? இது எப்போ mg n-க்கு ஈக்குவலா இருக்கு, ஒன்னுக்கு ஒன்று கேன்சல் ஆகுதுன்னு சொன்னது வெர்டிக்கல் ஃபோர்ஸ் எதுவுமே இல்லாதப்போ. ஓகே, வெர்டிக்கல் வெலாசிட்டி எதுவுமே இல்லை, நான் எதுவும் ஃபோர்ஸ் கொடுக்காம இருக்கும்போது. ஓகே, ஆனா இங்க பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் சாய்வா இருக்கு இல்லையா, பேங்க்டு ரோடு. ஸோ இந்த மாதிரி இடத்துல என்னுடைய வேல்யூ mgக்கு ஈக்குவலா இருக்குமா இருக்காதா? n cos θ அப்படின்ற காம்போனன்ட் தான் mgக்கு ஈக்குவலா இருக்கு, n mgக்கு ஈக்குவலா இல்லை. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இத நம்ம பார்க்கலாம். n cos θ is equal to mg plus f sin θ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4.19a. The centripetal force is provided by the horizontal component of n and f. So centripetal force எவ்வளவு தூரம் இருக்குன்றது எதை வச்சு சொல்ல முடியும் அப்படின்னா, இங்க n-லையும் நார்மல்லையும் சரி f-லையும் சரி ஹரிசானல் ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்கு, ஹரிசானல் ஃபோர்ஸ் உடைய காம்போனன்ட் என்னென்ன இருக்கோ அதை வச்சு நம்மளால சொல்ல முடியும்னு சொல்றாங்க. ஸோ n sin θ plus f cos θ which is equal to mv square by r. ஸோ இது சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் உடைய ஃபார்முலா, cf-க்கான ஃபார்முலா. இங்க காம்போனன்ட் என்னென்ன எழுதிருக்காங்கன்னா n-க்கும் f-க்கும் n sin θ f cos θ அப்படின்னு எழுதிருக்காங்க. இது ரெண்டுமே ஹரிசானல் காம்போனன்ட். ஐ வில் ஷோ யூ தட். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, n பொறுத்த வரைக்கும் n sin θ அப்படின்றது ஹரிசானல் காம்போனன்ட். அதே மாதிரி f பொறுத்த வரைக்கும் f cos θ அப்படின்றது ஹரிசானல் காம்போனன்ட். ஸோ ரெண்டு ஹரிசானல் காம்போனன்ட்டை வச்சுதான் v ஸ்கொயர் பை r சொல்ல முடியும். இது கூட மாச மல்டிபிள் பண்ணி, ஏன்னா f இஸ் ஈக்குவல் டு என்னது m இன்டூ a. a உடைய வேல்யூ எவ்வளோ அப்படின்னா v ஸ்கொயர் பை r அப்படின்னு கொடுத்துருக்காங்க. m அது கூட மல்டிபிள் பண்ணா mv ஸ்கொயர் பை r. இதுதான் எதுக்கான ஃபார்முலாவா நம்ம சொல்லிட்டு இருந்தோம், சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலாவா சொன்னோம் இல்லையா?
FCFக்கான ஃபார்முலா ஆர் FCக்கான ஃபார்முலா. ஓகே. ஸோ அப்போ ஹரிசாண்டல் காம்போனன்ட் மட்டும் தான் நான் கன்சிடர் பண்றேன்னா 2 கன்சிடர் பண்ணணும். ஒன்னு n sin θ, இன்னொன்னு f cos θ. இது தெளிவா புரியுதா? ஓகே. அததான் இங்க எழுதியிருக்காங்க பாருங்க. n sin θ, f cos θ. இது ரெண்டுமே ஹரிசாண்டல் காம்போனன்ட் which is equal to centripetal force mv square by r அப்படின்னு சொல்லிட்டோம். பட் f less than or equal to mu s n. இது என்னன்னா ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன். ஸோ ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் எப்பயுமே என்ன ஃபார்முலா நம்ம சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனா இருந்தாலும் சரி கைனடிக் ஃபிரிக்ஷனா இருந்தாலும் சரி அது மியூஎஸ் என்னை விட கம்மியா இருக்கணும் இல்லையா? thus to obtain v max, அதாவது மேக்ஸிமம் வெலாசிட்டி எவ்வளவு இருக்கும், மேக்ஸிமம் ஸ்பீடு. ஓகே. v max, so maximum speed v max, we put f is equal to mu s into n இல்லையா? மேக்ஸிமம் ஸ்பீடுக்கு நம்ம f is equal to mu s into n அப்படின்னு எழுதலாம். then equation 4.19a and 4.19b becomes n cos theta is equal to mg plus mu s n sin theta அப்படின்னு எழுதுவோம் இல்லையா? 4.19b எங்க இருக்குன்னு பாருங்க. அத ஐ மீன் ஈக்குவேஷன் 4.19a and 4.19b becomes, ஸோ இந்த ரெண்டுமே ஏவும் பியும் நம்மளுக்கு இந்த மாதிரி மாறிடும்னு சொல்றாங்க. n cos theta equal to இங்க mg plus f sin theta ன்னு இருந்துச்சு. mg அப்படியே தான் இருக்கு. இந்த f sin thetaவுக்கு பதிலா என்ன எழுதிருக்காங்கன்னு பார்க்கணும். ஓகேவா? mu s n sin theta அப்படின்னு எழுதிருக்காங்க. mu s n sin theta. f க்கு பதிலா இத போட்டு mu s n எழுதிட்டு அதை இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்காங்க. ஓகே தானே? n cos theta is equal to mg plus mu s n sin theta. Fine. So n sin theta plus ms mu s n cos theta is equal to mv square by r. இது 4.20b. equation 4.20v obtain. equation 20 பாருங்க, அது இங்க லாஸ்டா எழுதுனது இல்லையா? சோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா n-க்கு வேல்யூ வேணும்னா n மட்டும் தான் வேணும்னா ரெண்டு பக்கமும் இருந்து n எடுத்துட்டு அத ஒரு பக்கம் எழுதிட்டு மீதி எல்லாம் எழுதணும். சோ எனக்கு என்ன கிடைக்கும்? n is equal to mg by cos theta minus mu s sin theta ன்னு கிடைக்கும். cos theta minus mu s sin theta. Substituting a value of n in equation 4.20b. So இந்த n உடைய வேல்யூ எடுத்துட்டு வந்து மறுபடியும் என்ன பண்றோம்? 4.20b ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். So n ன்னு இருக்கிற இடத்துலலாம் இத சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். mg into sin theta plus mu s cos theta whole divided by cos theta minus mu s sin theta is equal to m nu square or v square max by r. ஓகே. சோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த ரெண்டுத்துலயும் இருந்து என்ன காமனா வெளியில எடுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு பதிலா இங்க இருக்கிற வேல்யூஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். சோ சப்ஸ்டிட்யூட் பண்ணி எதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ சிம்பிளிஃபை பண்ணா நம்மளுக்கு இந்த ஆன்சர் ஃபைனலா கிடைக்கும். ஓகே. or new max is equal to, அதாவது maximum speed is equal to என்ன கொடுத்திருக்காங்க? rg into mu s plus tan theta by 1 minus mu s into tan theta. ஏன்னா இங்க sin theta by cos theta ன்னு இருக்கும். sin theta by cos theta உடைய வேல்யூ tan theta க்கு ஈக்குவல் இல்லையா? சோ இத இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி இந்த மாதிரி எழுதிருக்காங்க. ஓகே. ஹோல் பவர் 1/2. சோ v ஸ்கொயர்னு இல்ல v தான் கேட்டிருக்காங்க. அதனால r ஐ ஈக்குவல் டு என்ன கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணாங்க. அப்புறம் m ஈக்குவல் டு என்ன வந்துச்சுன்னா m கேன்சல் ஆயிடும். ஓகே. இந்த ஸ்கொயர் தான் ஈக்குவல் டு வந்துச்சு, ரூட் ஆச்சு. அதனால பவர்ல 1/2 எழுதிருக்காங்க. Comparing this equation 4.18, we see that maximum possible speed of a car on a banked road is greater than that of the flat road. So ஒரு flat roadல எவ்வளவு மேக்ஸிமம் ஸ்பீட் இருக்குமோ அதை விடவும் இந்த banked roadல சாய்வா இருக்கக்கூடிய சாலைகள்ல அது இன்னும் ஸ்பீடா போகுதுன்னு சொல்றாங்க. mu s is equal to 0, I mean static friction constant value 0 ன்னு கொடுத்திருக்காங்க. இங்க 4.21. mu naught is equal to rg tan theta whole power 1/2. அதாவது root rg tan theta அப்படின்னு கொடுத்திருக்காங்க. At this speed, frictional force is not needed at all to provide the necessary centripetal force. So எனக்கு தேவையான centripetal force எடுத்துக்கிறதுக்கு frictional force இருக்கணும்னு அவசியம் இல்ல. frictional force இல்லனாலும் கூட அங்க centripetal force ஆக்ட் ஆகி அந்த ஆப்ஜெக்ட் அந்த பாடி கீழே விழாம தடுத்துக்கும்னு சொல்றாங்க. Driving at this speed on a banked road will cause little wear and tear of the tires. So என்ன சொல்றாங்க? இந்த ஸ்பீட்ல நம்ம அந்த பேங்க்டு ரோட்ல போகும்போது கண்டிப்பா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த டயர் வந்து கொஞ்சமா கிழியும் அலையும் அப்படின்னு சொல்றாங்க. The same equation also tells you that for
நியூ லெஸ் தென் நியூ நாட், அதாவது மேக்ஸிமம் ஸ்பீட் இனிஷியல் ஸ்பீட் விட கம்மியா இருக்கு. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வில் பி அப் த ஸ்லோப் and that a car can be parked only if tan theta is less than or equal to mu s. ஸோ அப்போ இந்த ஆங்கிள் இந்த பேங்க்டு ரோட்ல நான் காரை பார்க் பண்ணணும்னு நினைச்சா என்னால எப்ப மட்டும் தான் பார்க் பண்ண முடியும் அப்படின்னா tan தீட்டாவுடைய வேல்யூ mu s விட கம்மியா இருந்துச்சுன்னா அப்ப மட்டும் தான் செய்ய முடியும்னு சொல்றாங்க. சரியா? ஃபைன். அடுத்தது ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்ளம் பாருங்க, கண்டிப்பா ஐடியா கிடைக்கும் இவ்வளவு நேரம் நம்ம நடத்துறது என்னன்னு சொல்லிட்டு. இங்கேயும் 4.11 ஒரு ப்ராப்ளம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேங்க்டு ரோட் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க இல்லையா? எவ்வளோ டிகிரியில அந்த ரோடு வளைஞ்சிருக்கு, அதுக்கு நார்மல் எவ்வளோ தூரத்துல இருக்கு, ஃப்ரிக்ஷன் எவ்வளோ இருக்கு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன், அதாவது மியூ எஸ் உடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. மியூ எஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இருக்கும் இல்லையா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஸ்டாட்டிக்ல மியூ எஸ் கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டன்ட் அவங்களே கொடுத்துட்டு ப்ராப்ளம் கேட்குறாங்க. we can easy to get that value. Okay, solving problems in mechanics. So மெக்கானிக்ஸ்ல ப்ராப்ளம்லாம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு சில தியரி போர்ஷன் கொடுத்துருக்காங்க. Just a minute. Did anyone say anything? No. Okay, solving problems in mechanics. The three laws of motion that you have learned in this chapter are the foundation of mechanics. So mechanics உடைய அடிப்படையே என்னன்னா நீங்க இந்த லெசன்ல படிச்ச 3 லாவும் தான் சொல்றாங்க. law of motionல இருக்கிற 3 லாவும். You should now be able to handle a large variety of problems in mechanics. A typical problem in mechanics usually does not merely involve a single body under the action of given forces. ஸோ ஒரு ஃபோர்ஸஸ் கொடுக்கறதுனால ஒரே ஒரு பாடியில எவ்வளோ தூரம் ஆக்ட் ஆக போகுது, அதுல ஒர்க் டன் எவ்வளவா இருக்கும், அல்லது அந்த பாடி எவ்வளோ தூரம் மூவ் ஆகும், அதுல ஃப்ரிக்ஷன் இருக்குமா, எவ்வளோ நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும், இது எதையுமே நம்ம ஒரே ஒரு பாடியில தெரிஞ்சுக்க போறதே இல்லை. ஏன்னா ஒரு பாடி இன்னொரு பாடி கூட கான்டாக்ட்ல இருக்கும், அப்போதான் அங்க எனக்கு கைனடிக் ஃப்ரிக்ஷனோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோ ஏதாவது ஒன்று ஏற்படும் இல்லையா? ஃபைன். மோர் ஆஃபன் we will need to consider an assembly of different bodies exerting forces on each other. ஸோ நம்ம நிறைய பாடி எடுத்துக்கணும், ஒரு பாடியும் ஒரு ஃபோர்ஸஸை எக்ஸெர்ட் பண்றதா வெளிப்படுத்துறதா நம்ம நினைச்சுக்கணும். பிசைட்ஸ் ஈச் பாடி இன் த அசம்பிளி எக்ஸ்பீரியன்சஸ் த ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி. நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு பாடியும் ஒரு ஃபோர்ஸை எக்ஸிபிட் பண்ணணும். அட் த சேம் டைம் அது கிராவிட்டியா இருக்கக்கூடாது. கிராவிட்டியை தவிர வேற என்னென்ன ஃபோர்ஸஸ் ஒரு பாடியும் எனக்கு எக்ஸர்ட் பண்ணுதுன்னு சொல்லணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதுன்னு. When trying to solve a problem of this type, it is useful to remember the fact that we can choose any part of the assembly and apply the laws of motion to the part, provided we include all forces on the chosen part due to the remaining parts of the assembly. ஓகே, ஒரு மிஷின் எடுத்துக்கிட்டோம், அந்த மிஷின்ல நிறைய பார்ட்ஸ் இருக்கும், ஏதோ ஒரு பர்டிகுலர் பார்ட் எடுத்துக்கிட்டு அந்த பார்ட்லயே என்னால எல்லா லாவையும் அப்ளை பண்ண முடியும். அப்ளை த லாஸ் ஆஃப் மோஷன். ஸோ இந்த 3 லா ஆஃப் மோஷனையும் அந்த ஒரு இடத்துல அப்ளை பண்ண முடியும். ஈவன் அங்க வி இன்க்ளூட் ஆல் ஃபோர்ஸஸ் ஆன் த சூசன் பார்ட். ஸோ அந்த பார்ட்டுக்குள்ளாரையே என்னென்ன ஃபோர்ஸஸ்லாம் நம்ம கிட்ட இருக்குமோ அது எல்லா ஃபோர்ஸஸுமே அதுல அப்ளை பண்ணி பார்க்க முடியும். வெதர் இட் ஹேஸ் அ கைனடிக் ஃப்ரிக்ஷன் ஆர் நாட், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆர் நாட், என்ன மாதிரியான ஃபோர்ஸஸ் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். System remaining part of the system plus any other agencies of force as the environment. We have followed the same method in solving examples. To handle a typical problem in the mechanics systematically, one should use the following steps. ஸோ மெக்கானிக்ஸை பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்ஸை சிஸ்டமேட்டிக்காக நம்ம சால்வ் பண்ணணும்னு நினைச்சா அதில் இருக்கிற எந்த ஒரு ப்ராப்ளமும் நம்ம டிப்பிக்கலாக சால்வ் பண்ணணும்னு நினைச்சாலும் நம்ம இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஒன், draw a diagram showing schematically okay the various parts of the assembly of bodies, the links, supports, etc. So first அந்த மிஷின்ல ஒரு பர்டிகுலர் பார்ட் எடுத்துக்கிட்டோம்னா அந்த பார்ட் எப்படி இருக்குன்னு அட்லீஸ்ட் ஸ்கீமேட்டிக்கா ஒரு டயக்ராம் நம்மளுக்கு வரைய தெரியணும். ஸ்கீமேட்டிக்னா தோராயமா, அது எக்ஸாக்டா எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல தேவையில்ல, அப்ராக்சிமேட்டா இங்க இது இருக்கும், இங்க கூலர் இருக்கும், இங்க இன்ஜின் ஷாஃப்ட் இருக்கும், இந்த இடத்துல ரொட்டேட்டர் இருக்கும், இங்கதான் மோட்டர் இருக்கும், அது இது கூட கனெக்ட் ஆயிருக்கும், அந்த லிங்க் எனக்கு என்ன பண்ணுனா எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் கூட கனெக்ட் ஆயிருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்கீமேட்டிக் டயக்ராம் அதை பார்க்கும்போது ஓகே இந்த மாதிரி தான் ஒரு டிவைஸ் உண்மையிலே இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு டயக்ராம் தான் ஸ்கீமேட்டிக் டயக்ராம் சொல்றாங்க. So we can able to draw a schematically
வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த அசம்பிளி அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய லிங்க்ஸ் என்னென்ன இருக்கு, சப்போர்ட்ஸ் என்னென்ன இருக்கு, இதெல்லாம் சொல்லணும். சூஸ் a convenient part of the assembly as one system. ஸோ நம்மளுக்கு கன்வீனியன்ட்டா எந்த ஒரு பார்ட் இருக்கோ, எல்லா ஃபோர்ஸையுமே அப்ளை பண்ற மாதிரி, எல்லா ஃப்ரிக்ஷனுமே அப்ளை பண்ற மாதிரி, நான் இது வரைக்கும் இந்த லா ஆஃப் மோஷன்ஸ்ல 3 லா சொல்லியிருக்கேன்னா, அதாவது நியூட்டன் சொல்லியிருக்காருன்னா, அந்த 3 லாவையுமே அப்ளை பண்ற மாதிரி ஒரு கன்வீனியன்ட்டான பார்ட்டை நம்ம சூஸ் பண்ணிக்கணும் அந்த சிஸ்டம்ல இருந்து. ஓகேவா? Draw a separate diagram which shows this system, all the forces on the system by the remaining part of the assembly. So அந்த சிஸ்டம் உடைய ரிமைனிங் பார்ட்ல இருந்து இந்த ஒரு பார்ட்டை மட்டும் நம்ம தனியா வரையணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்க்ளூட் ஆல் த ஃபோர்ஸஸ் ஆன் த சிஸ்டம் பை அதர் ஏஜென்சிஸ். ஓகே, மத்த ஏஜென்சிஸ் எதெல்லாம் இது கூட கான்டாக்ட்ல இருக்கு, அந்த ஏஜென்சியால என்னென்ன ஃபோர்ஸஸ்லாம் இது மேல ஆக்ட் ஆகும், இதையும் நம்ம சேர்த்து வரையணும்னு சொல்றாங்க. டு நாட் இன்க்ளூட் த ஃபோர்ஸஸ் ஆன் த என்விரான்மெண்ட் பை த சிஸ்டம். ஸோ என்விரான்மெண்டால அந்த சிஸ்டம்ல ஏதாவது ஒரு ஃபோர்ஸஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம இன்க்ளூட் பண்ணணும் அவசியம் இல்லை. தட் மீன்ஸ் வி ஷுட் நாட் மென்ஷன் த கிராவிட்டி. ஓகே, a diagram of this type is known as free body diagram. So இந்த மாதிரி நம்ம ஒரு பாடியை வரைஞ்சா, ஒரு பார்ட் ஆஃப் த சிஸ்டம் வரைஞ்சா அதை நம்ம என்னன்னு சொல்லணுமா, ஃப்ரீ பாடி டயக்ராம்னு சொல்லணும். சரியா? நோட், this does not imply that the system under consideration is without a net force. Okay, note, this does not imply that the system under consideration, நம்ம ஒரு சிஸ்டமை கன்சிடர் பண்றோம், அந்த சிஸ்டம்ல ஒரு பார்ட் எடுத்துக்கிட்டு அதுல என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்க போறோம். ஆனா இது நெட் ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்குன்றத சொல்லக்கூடியதா இல்ல, வித்தவுட் ஏ நெட் ஃபோர்ஸ். ஓகேவா? நெட் ஃபோர்ஸ் சொல்லாம சொல்லல. இன் ஏ ஃப்ரீ பாடி டயக்ராம் இன்க்ளூட் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஃபோர்ஸஸ், their magnitudes and directions that are either given or you are sure of. Example, direction of tension in a string along its length. So string உடைய டென்ஷன் எந்த பக்கம் இருக்குன்னா அந்த லென்த், ஐ மீன் ஸ்ட்ரிங் எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதே டைரக்ஷன்ல தான் அதனுடைய டென்ஷனும் இருக்கும் இல்லையா? ஃபைன். ஸோ அதுல கண்டிப்பா என்னென்ன ஃபோர்ஸஸ் இருக்கு, அதனுடைய மேக்னிடியூட் என்ன, அப்புறம் அதனுடைய டைரக்ஷன்ஸ்லாம் என்ன, இதெல்லாமே மென்ஷன் ஆகிருக்கணும்னு சொல்றாங்க அந்த ஃப்ரீ பாடி டயக்ராம்ல. The rest should be treated as unknowns to be determined using law of motion. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வரைஞ்சி முடிச்சதுக்கு அப்புறம் ஏதாவது 1-2 நம்மளுக்கு தெரியாம இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ணலாம், தெரிஞ்ச இந்த வேல்யூஸ் வச்சு லா ஆஃப் மோஷன் மூலியமா கண்டுபிடிச்சலாம்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபிஃப்த் ஒன், if necessary follow the same procedure for another choice of the system. So நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சுனா மட்டும் இதே மாதிரி இதே சிஸ்டம்ல இன்னொரு பார்ட் எடுத்து அதுக்கும் நம்ம இந்த மாதிரி டயக்ராம்லாம் வரையணும். In doing so, employ Newton's third law. That is, if in the free body diagram A of A, the force on A due to B is shown as F. Okay, so B என்ற ஆப்ஜெக்ட் மேல due to B. Okay, A என்ற பார்ட், ஒரு சிஸ்டம் உடைய ஒரு குறிப்பிட்ட பார்ட், கன்வீனியன்ட் பார்ட்டை தான் நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். அந்த ஏன்ற பார்ட் மேல பி உடைய ஃபோர்ஸ் எவ்வளவு ஆக்ட் ஆகுதோ அதை நான் எஃப்னு எடுத்துக்கிட்டா, இப்போ அந்த ஏன்ற பார்ட்டால பின்ற ஆப்ஜெக்ட் மேல எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்குன்னா -F இருக்குன்னு சொல்றாங்க அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் தேர்ட் லா. Then in the free body diagram of B, the force on B due to A, ஏவால பில எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னா -F இருக்கும் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? 5. The following example illustrate the above procedure கொடுத்திருக்காங்க. சோ ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் கொடுத்திருக்காங்க. இந்த எக்ஸாம்ல நீங்க பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு சொல்ற ப்ராப்ளம் புரியும். ஓகே, இது எக்ஸாம்பிளுடைய ஆன்சர் தான். ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர்ஸ். ஓகே, ஃபைன். சோ அந்த எக்ஸாம்பிளுடைய ஆன்சரே இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு. அப்ப அடுத்தது ஒரே ஒரு பேராகிராஃப் தான் இருக்கு. அது என்ன? The practice of drawing free body diagram is a great help in solving problems in mechanics. So mechanicsல நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு எனக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ எப்பயுமே எந்த ஒரு பாடி இருக்கு, அந்த பாடியில நார்மல் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்படி இருக்கு, எம்ஜி எப்படி இருக்கு, அதனுடைய காம்போனன்ட்ஸ் எப்படி இருக்கும், ஹரிசாண்டல் ஸ்பீட் அண்ட் வெர்டிகல் ஸ்பீட் அல்லது ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் வெர்டிகல் ஃபோர்ஸஸ், இதெல்லாம் எப்படி காம்போனன்ட்ஸா பிரிக்கலாம், இதெல்லாம் வரைஞ்சிட்டா அது மூலியமா என்னால ஈஸியா அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். It allows you to clearly define your system and consider all forces on the system due to objects that are not part of the system itself. So சிஸ்டமை தவிர சிஸ்டம்ல சில பார்ட்ஸ் இருக்கும், ஆனா அதனால இந்த சிஸ்டம்ல எந்த ஒரு விஷயமும் அஃபெக்ட் ஆயிருக்காதுன்னா அதை தவிர மீதி இருக்கக்கூடிய சிஸ்டம்ல கிளியரா எனக்கு அதனுடைய ஃபோர்ஸஸ் என்னென்ன ஆக்ட் ஆகுது, எந்தெந்த டைரக்ஷன்ல எது எது இருக்குன்றதை தெரிஞ்சுக்க முடியும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டா ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். A number of exercises in this and subsequent chapters. So இந்த சாப்டர்லயும் இதனுடைய அடுத்தடுத்த சாப்டர்லயும் நிறைய எக்ஸசைசஸ் இருக்கு. will help you to
கல்டிவேட் திஸ் ப்ராக்டிஸ். ஸோ உங்களை இது என்ன பண்ணும்னா கல்டிவேட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஃபைன். ஃபைனலா ஒரு வழியா சோழர் வாழ்ந்த அரண்மனைக்கு வந்தாச்சு இல்ல? அந்த மாதிரி தான் இந்த சாப்டரை முடிச்சாச்சு, லா ஆஃப் மோஷன். ஸோ நெக்ஸ்ட் என்ன சாப்டர் பார்க்கலாம்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.